தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம், என்ன நிலைதான் ஆனாலும் எந்தன் அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. கூகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். குன்று அசையலாம், கூகைகள் பெயரலாம், உலகம் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதான் ஆனாலும் எந்த அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. You will be universally hated on account of my name, but anyone who stands firm to the end will be saved. மத்தேயு 10:22. என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, land of Goshen என்பது an old saying for a real surprise. After long years of hardships, Jacob meets his son Joseph in the land of Goshen. What a joyful blessing and surprise. ஆண்டவருடைய செயல்கள் நம் கண்ணுக்கு வியப்பு. எல்லா நேரத்திலும் கஷ்டங்களும் துன்பங்களும்
வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்ல முடியாது. இருக்கும். clouds will not hide the sun சொல்வார்கள். clouds always have a silver lining. எல்லாம் ஆங்கிலத்தில் அருமையான பழமொழிகள். பல்லாண்டு துயரங்களுக்கு பிறகு யாக்கோபு தன் மகன் யோசேப்பை கோஷன் நாட்டில் சந்திக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சியான ஆச்சரியமும். Church brand is persecution and perhaps a longer lasting one. Cardinal J.S. Newman. Church brand, திருச்சபை என்பது எப்பொழுதும் துன்புறுத்தப்படும் திருச்சபையாகத்தான் இருக்கிறது. Tortured for Christ என்று ஒரு பத்திரிகை டெல்லியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக துன்புறப்படப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இறக்கின்றார்களோ அவர்களை பற்றிய செய்திகளை கொடுக்கும். அப்படி ஒரு செய்தி கிடைத்தது. வெளி உலகத்தில் கொடுக்கப்படுகின்ற செய்தி என்னவென்றால், பாகிஸ்தானில் ஒரு ஆயர் தற்கொலை செய்து கொண்டார் என்று கதையை முடித்து விட்டது. அரசும் சரி, போலீஸும் சரி. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் உண்மை. அது டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் சொல்லுகிறார்கள். ஒரு ஆயர் என்பவர் கோழை அல்ல. தன்னுடைய உயிரை இப்படி தற்கொலையாக அமைத்துக் கொள்வது, அவர்கள் எல்லாம் சான்று பகரக்கூடியவர்கள். அவை கோழைத்தனம் என்பது திருச்சபையிடம் இல்லை, உண்மையான விசுவாசிகளிடம் இருக்காது. ஆதி திருச்சபையும் சரி, வளருகின்ற திருச்சபையும் சரி, எப்பொழுதும் துன்புறுத்தப்படும் திருச்சபையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அது சான்று பகர்கிறது, தலை வணங்காது, காம்ப்ரமைஸ் பண்ணாது. சரி, பரவாயில்ல, நோ, ஐ வில் டை ஃபார் கிரைஸ்ட் என்பது இருக்க வேண்டும். அந்த துன்புறுத்தலை மனம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதுதான் அதனுடைய தனித்தன்மையும் கூட. நம்மலாம் என்ன செய்வோம், யாராவது திட்டுனா, நமக்கு ஏதாவது துன்பம் கொடுத்தா சாபமிடுறோம். நாசமாப்போ, மண்ணாப்போ, உனக்கு நல்ல சபையை வாய்க்காது, அப்படியாக்கும் உன் குடும்பம் விளங்காது என்று அவன் சொல்றதை விட 10 மடங்கு நாம் அவைகளுக்கு சாபத்தை கொடுத்து கொண்டு இருப்போம். அவைகள் அல்ல. திருச்சபை எப்பொழுதும் துன்புறுத்தப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுதலும் வேண்டும். எப்படி? கிறிஸ்து சான்று பகர அழைக்கின்றார். என்ன சான்று? நீதிக்கு, நேர்மைக்கு, இவைகளுக்கு சான்று பகர அழைக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு சான்று பகரும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது என்றால், நற்செய்தியால் நான் கொடுக்கப்படுகிறேன், அது என் மனதுக்கு மட்டும் அல்லது மூளைக்கு மட்டும் ஒரு பாடமாகவோ பைபிள் ரீடிங்காகவோ இல்லாமல் வாழ்க்கையின் தத்துவமாக அமைய வேண்டும். நான் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆகவேதான் என்னுடைய மறையுரையில் அடிக்கடி சொல்லுவேன், வழக்கமாக காது கேட்கிறது, கண் பார்க்கிறது, அது அதனுடைய வேலை செய்கிறது. ஆனால் இதயம் பார்க்க வேண்டும், இதயம் கேட்க வேண்டும். அது எப்படி இதயம் கேட்கும்? இரக்கத்தோடு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அம்மாவுக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் கீரை காய்கறி எல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா விற்கிறதுக்கு. அப்படி ஒரு பாட்டி அம்மா கீரை கொண்டாந்து கொடுக்குது. அந்த கீரை 2 கத்தை வாங்குறதுக்கு பேரம் பேசுது. ஒரு கத்தை கீரை 10 ரூபான்னு சொல்லுது பாட்டி. 2 கத்தை கீரை வாங்கணும் 20 ரூபா. பேரம் பேசி, அம்மா நான் தூக்கிட்டு வரணும், செம நீ குடுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பேரம் பேசி கடைசியா 7 ரூபாய்க்கு பேரம் பேசி 2 கத்தை 14 ரூபா, 6 ரூபாய்க்கு பேரம் பேசி குறைச்சிட்டு சரி கொடுமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சலிச்சு 14 ரூபா வாங்கிட்டு 2 கத்தையை கொடுத்துக்கிட்டு கூடையை தூக்கி தலையில வைக்கும் போது மயக்கம் மட்டும் அப்படியே உட்காந்துருச்சு. என்னடி மயக்கம் ஆயிடுச்சு? வீட்டுக்குள்ளார ஓடி போய் ஒரு தட்டில் 4 இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி கொஞ்சம் சட்னி வச்சு, இந்தாடி சாப்பிடலையா காலையில்?
வெறும் வயிற்றுல இருக்கிறவங்களுக்கு மயக்கம் வந்துட்டு சாப்பிடு. அவங்க மக பார்த்தா, என்னம்மா 2 கட்ட கீரைக்கு அவகிட்ட இவ்வளவு பேரம் பேசுற, 6 ரூபாயை நீ சேமிச்ச, 4 இட்லி சாம்பார் எல்லாம் ஹோட்டலில் போனால் 20 ரூபாய்க்கு மேலே ஆகும், 20 ரூபாயை நீ கொடுக்குறியே, என்ன நியாயம்? அப்போ அம்மா சொன்னாங்க, இரக்கத்தில் பேரம் பேசக்கூடாது, வியாபாரத்தில் பேரம் பேசலாம். இரக்கத்தில் பேரம் அல்ல, இரக்கம் தானாக சுரக்க வேண்டும். அதுதான் இதயத்தால் பார்ப்பது, இதயத்தால் கேட்பது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனநிலையைத்தான் உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நற்செய்தியில் கூறுகிறார். பாம்பை போல விவேகம், புறாவை போல சாந்தம். அஞ்சாதே, பயப்படாத. அந்த விசுவாசம் இருந்தால், அந்த நம்பிக்கை இருந்தால் எதற்கும் நீ அஞ்ச மாட்டாய். அதான் பாடணும், அஞ்சாதே அஞ்சாதே. உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம், நிச்சயமாக வெறுக்கும். என்னுடைய அனுபவங்களை வச்சுதான் நான் ஆணித்தரமாக பேசுவேன். எல்லா இடத்துலையும் என்னுடைய 43 வருட குருத்துவ அனுபவத்தில் எங்கேயும் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். ஜாதி, குலம், இனம் எல்லாம் சமம். பிள்ளைகளுக்கு முகத்தாட்சியம் கிடையாது. எல்லாருக்கும் ஒண்ணுனா ஒண்ணுதான். அவை டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவேன், தயவுசெய்து பிள்ளைகளை இந்த மாதிரி முகத்தாட்சியம் பார்த்து இவன் பணக்கார பிள்ளை, இது எனக்கு வேண்டப்பட்ட பிள்ளை, இது அப்படின்னு பார்க்காத பிள்ளைகள் நன்றாக கண்டுபிடிக்கும். எனக்கு பாரபட்சம் பார்க்கறால் அவர்களுக்கு நன்றாக தெளிவாக தெரியும். ரொம்ப கராரா இருப்பேன். சில டீச்சரை நான் கண்டிச்சு கூட வைப்பேனோ, அப்படியா? அப்படிதான் ஒரு டீச்சர் வந்து அவங்களுக்கு சாதகமான பிள்ளைங்களை மட்டும் கிறிஸ்துமஸ்க்கு டான்ஸுக்கு எடுத்துக்கிச்சு. 2-3 பிள்ளைய ஒதுக்கிடுச்சு. நான் சொன்னேனோ, இனிமேல் நான் தான் தேர்ந்தெடுப்பேன், நான் என்ன பாட்டு கொடுக்கணும் அதுக்கு டான்ஸ் கற்றுக் கொடு. நீ டான்ஸ் கற்றுக்க முடியலன்னு நீ பாய்காட் பண்ண கூட நான் வேற ஆளை வச்சு கற்றுக் கொடுக்குறேன். அதில் ரொம்ப கராராக இருப்பேன். இது ஒரு சின்ன உதாரணம். அப்படி ஒரு பங்குல ஒரு ஜாதி வித்தியாசத்துல இன்னொரு ஜாதிக்காரன் வந்து ஆர்கன் வாசிக்க கூடாது, நாங்க தான் வாசிப்போம் அப்படின்னு கொடி பிடிக்கிறான். நோ, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும், எல்லாரும் இறை மக்கள், நீ மட்டும் தான் வாசிக்கணும் கிடையாது, இல்லையா நானே வாசிப்பேன் அப்படின்னு அந்த இந்த சவாலை ஏற்றுக்கொள்றதுக்கு தெம்பு இருக்கிறவங்க தான் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அப்புறம் அவன் வரமாட்டான், அப்புறம் கோயிலில் ஒன்று வாசிக்கிறதுக்கு அப்படியே என்ன பாய்காட் பண்ணாங்க. திருவிழா வந்துச்சு, கொடியேற்றத்திலிருந்து யாரும் வரல. நான் அக்காடியில் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பாடுறேன். கூடி கூடி பேசுறானுங்க, கூடி கூடி பேசுறானுங்க, எப்படியாவது இந்த சாமியாரை மாத்தணும்டா அப்படி இப்படின்னு சொல்லி, ஓகே மாத்துனா மாத்தாட்டி போய் எது வேணாலும் பண்ணிக்கோ. நான் என்னுடைய இதுல கராரா இருந்தேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, கூடி கூடி பேசிப்பாங்க. ஏன்? மக்கள் தான் இப்படின்னா அவங்கள சார்ந்த குருக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வருவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படி போனேன்னா பேச்செல்லாம் நிறுத்திடுவாங்க. நமக்கு தெரியும், ஓ நான் ஒரு வர்றாரு, சரி நீ ஒதுக்குனா சரி, வெறுத்தா சரி, ஓரங்கட்டினா சரி, அதனால எங்க வீட்டுல பருப்பு வேகாம போவாது, சாம்பார் நல்லா தான் எதுக்கும். அந்த தைரியம் வேணும். உலகம் உன்னை வெறுக்கலாம், உன்னை ஓரங்கட்டலாம், தனியா வைக்கலாம், நீ ஆண்டவருக்காக வாழ். அந்த மனத்திடன் உனக்கு தெளிவை தரும், துணிவை தரும், திருப்தியை தரும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த ஜாப்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை செஞ்சா அந்த வேலையில ஒரு நிறைவு. அப்படி இந்த நிறைவு இருக்கும்போது சாப்பாடெல்லாம் தேவையே இருக்காது. நீங்க எல்லாம் பாருங்களேன், இந்த நல்ல கல்யாணம் இந்த மாதிரி பெரிய வேலைகளில் ஓடி ஓடி உழைப்பாங்க. அம்மாவோ அப்பாவோ சொந்தக்காரங்களோ மாமாவோ ஓடி ஓடி உழைப்பாங்க, எல்லாரையும் வந்து வரவேற்பாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க, வரவங்களை பார்த்துக்குவாங்க, அப்படி பார்த்துக்குவாங்க. ஏங்க நீங்க சாப்பிடலையா? சாப்பிட்டுக்கிறேங்க, ஒரு காஃபி குடிச்சிட்டேங்க, ஒரு டீ குடிச்சிட்டேங்க, போதுங்க, மற்றவங்களை பார்க்கணுங்க, அந்த வேலை இருக்குங்க, இந்த வேலை. அந்த வேலை தான் அவர்களுக்கு திருப்தியை தவிர சாப்பாடு அல்ல. ஏதோ ஒரு களைப்பு இருந்தா ஒரு டீ காஃபி குடிச்சுப்பாங்க, அதுதான் அந்த வேலையிலே ஈடுபாடு. அவை இப்படிப்பட்ட பண்புகளை நம்முடைய விசுவாசத்திற்காகவும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நற்செய்தியினுடைய சாரம். இயேசு மாக்காவியம் கூறுகிறது, தியாகத்தினால் தான் தீர்வு வரும், இது தேவன் சித்தம், மாயையில் மயங்கிவிடும் மயங்கிடாதே, அதில் எல்லாம் சுகம், சோரே சொர்க்கம். இயேசு காவியம், சோரே சொர்க்கம். எங்கும் என்னை இகழ் உற வாட்டியே பங்கம் செய்த பழவினை பற்று அற்றால் இறைவா உன் அடி இணை அன்றியே தங்க வேறு இடம் உண்டோ ஜகத்திலே. இதெல்லாம் பழைய தமிழ் பாடல்கள், செயல்கள்.
ஆழமாக இருக்கக்கூடியது. ஆகவே இந்த தியாகத்தினால் தான் தீர்வு வரும், இது தேவன் சித்தம். படிச்சேன் மேசுமாக்காவையும் சோரே சொர்க்கம். நான் சில பழமொழியெல்லாம் கொஞ்சம் கிண்டலா சொல்லுவேன். என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பதுதான் பழமொழி. தலைதான் ஒருத்தனுக்கு பிரதானம், ஆனா பலருக்கு என்ஜான் உடம்புக்கு வயிறே பிரதானம். சோறு கண்ட இடம் சொர்க்கம். நீ எந்த கட்சி, இந்த கட்சியா அந்த கட்சியா, எந்த கட்சியும் இல்லை, சோத்து கட்சி. யாரு சோறு போடுறாங்களோ அந்த கட்சி எனக்கு. ஆகவே பாரதியார் இப்படிப்பட்டவங்களை என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்ன அருமையான சாட்டையடி வார்த்தைகள் தெரியுமா? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், திண்ணை கண்ட இடம் தூக்கம், மனம் போனபடி போக்கம், கால் போனபடி போக்கம், வெந்ததை தின்று வந்ததை விதி என்று வாழுகின்ற கேடுகட்ட மனிதர்கள். நீ எல்லாம் கேடுகட்ட மனுஷையா? சாப்பாட்டுக்காகவா நீ வாழ்ற? அந்த எலி பொறியில போய் மாட்டிக்கிட்ட எலி உணவுக்காகத்தான் போய் மாட்டிக்கிச்சு, ஆனா அந்த உணவை தொடாது. ஐயோ மாட்டிக்கிட்டமே, எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்க்கணுமே தெரியல. உன்ன போல இருந்ததுன்னா சரி, மாட்டிக்கிட்டது மாட்டிக்கிட்டோம், சாக போறது சாக போறோம், இந்த கருவாட்டு துண்டை தின்னுட்டாது சாகலாமே அப்படின்னு தின்னு இருக்கும். தின்னாது, கருவாட்டு துண்டை தொடாது, அல்ல தேங்காய் துண்டை தொடாது. என் வாழ்வு முக்கியம், சாப்பாடு தேவைதான். அப்ப அந்த எலிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானம் கூட உனக்கு வேண்டாமா? சாப்பாடு வேண்டும், உணவு, உடை, இருப்பிடம், இவைகள் எல்லாம் தேவை. இவைகளை விட நீ ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள், உனக்கு அனைத்தும் சேர்த்து கூட்டி கொடுக்கப்படும். ஜெபம். Lord Jesus, help me to patiently, joyfully accept the hardships, adversities and persecution which come my way in serving you. Strengthen my faith and give me courage that I may not shrink back from doing your will. இயேசுவே, எல்லா இன்னல்களையும் இன்முகத்துடன் ஏற்க அருள்தாரும். உமக்கு ஊழியம் புரிகையில் எமக்கு ஏற்படும் ஏச்சு பேச்சுக்களையும் எதிர்ப்புகளையும் கலகங்களையும் கவலை கண்ணீர் அனைத்தையும் ஏற்கும் திட மனதையும் தேவ விசுவாசத்தையும் எமக்கு தந்து உமக்கு உகந்த பணி செய்ய எமக்கு அருளும். ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை இயலா குறையை நீட்ட விசுவாச உதவி பெருக. பிதாவுக்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தக அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
போற்றி 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 போற்றி. அன்னை உன்னை மறந்தாலும் உன் நானும் மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. நற்கருணை மாலை. இயேசுவின் உடல் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பதில்லை. இயேசுவின் உடல் நாம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்கிறேன். இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த தொற்று நோய் அது இன்னும் உயர்ந்து கொண்டே போகிறது என்று டிவியை திறந்து பார்த்தா இன்னும் கிரிக்கெட் ஸ்கோர் சொல்கிற மாதிரி இங்கே எவ்வளவு இங்கே எவ்வளவு இங்கே எவ்வளவு அதே ஒரு சிக்னஸ் உருவாக்குகிறது. இது ஒரு பேண்டமிக், அதாவது வழக்கமாக தொற்று நோய் ஒரு இடத்துல தான் இருக்குது, உலகம் பூரா இருக்கு, எல்லாருக்கும் ஆனது தான், பொதுவானது. தொற்று உடல் நிலை அந்த இம்யூனிட்டி இல்லை என்றால் யாரை வேண்டுமானாலும் பாதிக்கும். அதான் என்னுடைய தத்துவம். அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி தான். அந்த இம்யூனிட்டி இருந்தால் தாக்கு பிடிக்க முடியும், இல்லை என்றால் பலியாக வேண்டியது தான். ஆகவே இம்யூனிட்டியை வளர்த்துக்கணும். அந்த தொற்று பரவாமல் இருக்கிறதற்கு ஒரு சில பழக்க வழக்கங்களை மேற்கொண்டோம் என்றால் அது நமக்கு எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பை தரும். ஒரு சின்ன உதாரணம், நீங்கள் வெளியில் போய் டீ காஃபி கடையில் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, கப்பில் கொடுக்குறாங்க இல்லையா? வழக்கமாக எல்லாரும் எப்படி குடிப்பாங்க? ரைட் ஹேண்டில் பிடிச்சி குடிப்பாங்க. அப்போ எல்லாருடைய வாயும் ரைட் ஹேண்டில் பிடிச்சா இந்த பக்கம் தானே இருக்கும். அந்த டீ கடைக்காரன் ஒழுங்காக கழுவுறானா என்னான்னு தெரியாது, சும்மா ஒரு தண்ணியில் அலசிட்டு கொடுவான், திருப்பி அதே தொட்டு பரவறதுக்கு இல்லையா? என்ன செய்யணும்? லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி குடிக்கணும். லெஃப்டில் பிடிச்சி கொடுக்கறது நிறைய பேர் இருக்காது, மாறுகிறதா? இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கா? லெஃப்ட்டும் விட்டுடு ரைட்டும் விட்டுடு, நடுவில் குடி கப்பில். அதிகமாக அந்த மாதிரி யாரும் குடிக்க மாட்டாங்க. ஒரு தொற்றை அகற்றுவதற்கு ஒரு சின்ன டெக்னிக். அதே போல் இப்போ இந்த கைப்பிடி எல்லாம் கையால் திறக்காதீங்க, முட்டியால் திறங்க. ஷேக் கொடுக்கக்கூடாதான், காலால் ஷூவால் தட்டிக்கிறாங்க. இல்லை நம்முடைய நமஸ்தே, மறுபடியும் நம்முடைய பண்பாட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா? புனிதரின் பேரின்பமாகிய இறைவா, முடிவற்ற வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் நன்றியுடன் தாழ் பணிந்து வேண்டுகிறோம். புனிதர்களுடைய
படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு பணிபுரியவும் அயலாரை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மாடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. உமக்கு நன்றி. திருப்ப